கல்லூரியில் சேர்ந்த பிறகுதான் முதன்முதலாய் சுஜாதாவை நிறைய வாசித்தேன். உபயம். கே.வி. ராஜா. பல தொடர்கள் வந்து கொண்டிருந்ததாலும் கற்றதும் பெற்றதும் மை ஃபேவரட். மெக்கானிக்கல் மாணவர்கள் என்பதால் அதில் வருகிற ரெசிப்ரோகேட்டிங் என்ஜின் போல என்கிற உவமை எங்கள் கவனத்தை ஈர்த்தது. ஏய், இந்தாளு நம்ம டைப்புடா என்று பேசிக்கொள்வோம். அதற்கப்புறம் நிறைய வாசித்தேன். வேலைக்கு போனதும் நிறைய சுஜாதா புத்தகங்கள், கூடவே ஆனந்த விகடனும் குமுதமும். சுவாரஸ்யமானது வாசிப்பு. புத்தகம் வாங்கும் வழக்கம் தொற்றிக் கொண்டது. அப்புறம் நிறைய கம்ப்யூட்டர் புரோகிராமிங் செய்ய, கம்ப்யூட்டரை இயக்க, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் என்ஜினியராக இருக்க வேண்டாம் என்பது புது தகவலாக இருந்தது. அந்த புத்தகங்களை படிக்கும் முன் ஐ டீல் பஞ்ச் கார்டு கொண்டு கட்டளை பிறப்பிக்கும் கம்ப்யூட்டரை பார்த்திருக்கிறேன். தங்கை வித்யாஸ்ரீ அங்கே பணிபுரிந்தபோது ஏதோ திரியில் தீ வைக்கப்பட்ட சிவகாசி அணுகுண்டை பார்ப்பது போல தூரத்திலிருந்து பயத்துடன் பார்த்தேன். நிர்வாண நகரம், கலைந்த பொய்கள் இரண்டும் நான் ரொம்பவும் ரசித்த நாவல்கள். பிற்காலத்தில் சுஜாதாவின் அல்புனைவுகள்தான் நிறைய வாசித்தேன். தமிழ் இலக்கியங்கள் குறித்த அவரது கட்டுரைகள்தான் இன்றளவும் பல புத்தகங்கள் நான் வாசிக்க காரணம். நேரிசை வெண்பா எழுதக் கற்றுக் கொள்ளவும் முயன்று தோற்றேன். சுஜாதாதான் காரணம். நல்ல ஆங்கில எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துவார். என் அபிமான ஜெஃப்ரி ஆர்ச்சர், மரியோ புசோ, தி காட் ஃபாதர் சுஜாதாவின் சிபாரிசே. கப்பலில் சிங்கப்பூரை கடக்கையில் நண்பன் ராஜாவிடம் வாசிக்க புத்தகங்கள் கேட்டபொழுது அவை வழக்கொழிந்து பல வருடங்களானதாகவும் அவனே கைபேசி மற்றும் கணினியில் படிப்பதாகவும் கூறியது வருத்தம்தான். எனக்கென்னவோ சுஜாதாவின் கணினி, கைபேசி இதர தொடர்கதைகளை கூட பக்கம் பக்கமாக தாள்களில் படிப்பதே சுவராஸ்யமாகப்படுகிறது. கணையாழியின் கடைசி பக்கங்கள் புத்தகம் எழுதுவதற்கு ரிஃப்ரெஷர் கோர்ஸ் போல. அதை வாசித்தால் உடனடியாய் எழுதும் ஆர்வமும் வரும், எழுதும் முறைகளும் தெரியும். இன்றைக்கு மாத்திரம் இல்லை, என்றைக்குமே ஒரு தரமாவது சுஜாதா நினைவில் வந்து போவார். எளிதில் மறக்கப்பட முடிந்தவர் அல்ல. சமீபத்திய ஷங்கர் திரைப்படங்கள் தோற்றதும் சுஜாதா நினைவில் வந்தார். சுஜாதா நினைவு தினம்.